மீனாக்கு ரொம்ப ஜுரமா இருக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, நீ அந்த ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரோஹிணியும் மனோஜும் வந்து ஷாப்லேருந்து வந்துடுறாங்க. கடையிலேருந்து வந்தது இங்கே வந்து ரூமில் பார்க்குறாரு. ஏம்மா இங்கே வந்து பாருமா, அவள் படுத்துருக்குறா. எவாடா அப்படிங்கும்போது வந்து பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இங்கே மீனா படுத்திருக்கவும் உடனே இவங்க விஜயா என்ன பண்ணுறாங்க, தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க மீனாவை. எந்திரடி, உனக்கெல்லாம் மெத்தை கேட்குதா படுக்கிறதுக்கு, நீலாம் என்ன மெத்தையில் படுக்கிற ஆளா அப்படிங்க. அதே எனக்கு உடம்பு முடியலை, கொஞ்ச நேரம் அவர் தான் படுக்க சொன்னார் அப்படிங்கும்போது முடியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வரும்போது நேராக முத்து பார்த்துடுறாரு. முத்து பார்த்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவளுக்கெல்லாம் மெத்தை கேட்குதா படுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறேன். ஏன் படுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது முத்து கேட்கும்போது, இப்போ இது வந்து ரோஹிணி ரூமு அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை வர்றாரு. விஜயா, இப்போ தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், 3 பேரையும் ஒன்றா பாருண்டு, இப்படி பிரித்து பேசுறியே, உனக்கே அறிவில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இதே சுருதி டைம் வரும்போது சுருதி என்ன பண்ணுவாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுது, அம்மா சுருதிம்மா நீ அப்படியெல்லாம் போவேணா அப்படின்னு விஜயா சொல்லிவிட்டு சுருதியை ரொம்ப தாங்குன்னு தாங்குது. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா, உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 3 மருமகளையும் ஒன்றா பாருண்டு, அது என்ன மீனாவை மட்டும் எப்போ பார்த்தாலும் நீ கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்க, உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொண்டு வச்சா சரியாக இருக்குமா அப்படின்னு. என்ன நீங்களே சொல்கிறீங்க, நீங்களே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம், மாமியார் கொடுமைன்னு சொல்லிட்டு மீனா போய் போலீஸில் சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ட்டு முத்தும் சொல்கிறாரு. அப்போ திருன்னு ரோஹிணியும் மனோஜ் முழிக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து உள்ளே வச்சுருவாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, இந்த ரூமுக்கு ஒரு ரூம் பிரச்சனைக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஜயா, ரோஹிணி, மீனா 3 பேரும் இந்த ரூமில் படுத்துங்க, நம்ம 3 பேரும் இந்த ரூமில் படுத்துக்குவோம், அவங்க 2 பேரும் அந்த ரூமில் படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, மீனா வந்து பாயை போட்டு விரித்து படுக்க போகிறாங்க. நான் கண்ட நாய்ங்க கூடலாம் படுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு விஜயா வந்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லும்போது மீனாவுக்கு ரொம்ப அழுகையும் ஆத்திரமும் வருது. அவங்க இனிமேல் இருக்கக்கூடாது இந்த வீட்டில், மீனா வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேசுகிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்கும்போது மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு. அப்புறம் பொழுது விடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, விஜயா என்ன பண்ணுறாங்க, போய் சமைக்கலையா, இவ்வளோ நேரம் கழிச்சா எந்திரிக்கிறது அப்படிங்கிறாங்க. பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க, ஹாலில் உட்காந்துட்டு கேட்குறாங்க, அத்தை எனக்கு உடம்பு முடியலை, கொஞ்சம் நேரம் இருங்க நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. இனிமே வந்து என் பொண்டாட்டி யாருக்கும் சமைக்க மாட்டா, அப்பாவுக்கு மட்டும்தான் சமைப்பா, அவங்களுக்கு தேவைண்டா அவங்கவுங்க சமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சமைக்கிறதுக்காக அவர் வந்து தோசை ஊற்ற போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இனிமேல் அப்போ சமைக்கலைண்டா அவள் ஏன் இந்த வீட்டில் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை உடனே வந்து சொல்கிறாரு, விஜயா அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அவள் ஏன் இருக்கிறா, முத்து நம்ம பிள்ளை தானே, அப்போ அவன் பொண்டாட்டி நம்ம வீட்டில் தானே இருப்பா, அது ஏன் நீ உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. நேற்று கூட பாருங்கள், தனியாக படுக்க போட்டா அவங்களெல்லாம். ஆமாம்மா, நான் ரோஹிணி இல்லாமல் தனியாக படுத்துட்டம்மான்னு சொல்லும்போது சுரீருங்குது விஜயாவுக்கு. ஐயையோ, நம்ம எப்போ பார்த்தாலும் மீனாவை என்ன கேள்வி கேட்டோம் நம்ம, இப்போ இவன் சொல்கிறானே ரோஹிணி இல்லாமல் படுத்துட்டோன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு சொல்லிட்டு சி வாயை மூடுறா அப்படிங்குது விஜயா. அதுக்கப்புறம் இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க சமைச்சுக்குங்க, இப்போ மீனாவுக்கு தேவையா மீனா சமைச்சிக்கட்டும், உனக்கு தேவையா நீ சமைச்சிக்க, ரோஹிணி, சுருதி இவங்கெல்லாம் அவங்கவுங்க சமைச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரவி சொல்கிறாரு, யாருக்கும் சமைக்க வேணாம், அன்னைக்கு உடம்பு முடியலை, அதனால் இன்றைக்கி நான் எல்லாருக்கும் சமைக்கிறேன் அப்படின்னு. ரவி, நீ எல்லாம் சமைக்க வேணாம், அவள்னா நல்லா தானே இருக்கிறா, அவள் நடிக்கிறா உடம்பு முடியலன்ட்டு. ஏம்மா, உங்களுக்கு கண் என்ன பின்னடியாக வச்சுருக்கிறீங்க நீங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையாம்மா, இறக்கமே இல்லையா, இதே பார்லர் அம்மாக்கோ பலகுரல் அம்மாக்கோ உடம்பு முடியலைண்டா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, மீனாக்கு எவ்வளோ வேலை கொடுப்பீங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் முத்து கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, விஜயா இன்னைக்கு மீனா சமைக்க மாட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொன்று மீனா சொன்ன மாதிரி மனோஜுக்கு இனிமேல் சமைக்க மாட்டாவ, எல்லாருக்கும் சமைக்கும் போது சமைப்பாளை தவிர மனோஜுக்கோ ரோஹிணிக்கோ தனியாகலாம் சமைக்க மாட்டா, இஷ்டம் இருந்தால் அவங்கவுங்க சாப்பிடுங்க மீனா சமைச்சு வைக்கிறத, இல்லையா உங்களுக்கு தேவையா நீங்கள் சமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுது, மருமக 2 பேரும் பெரிய பெரிய கோடீஸ்வர விட்டு பொண்ணுங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் அவங்க சமைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கும்போது, ஆண்டி எத்தனை நாளைக்கு நான் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும்ன்ட்டு ரோஹிணி கேட்குது. உடனே சுருதி சொல்லுது, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு வந்து ரவி பண்ணி கொடுத்துருவார் எதாக இருந்தாலும் அப்படின்னு. ரவி ஓகே தானே ரவி, நான் பண்ணித்தரேன் சுருதி அப்படிங்கிறாரு.
அதை கேட்டுட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கோவமாக வருது. இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாரு மீனா கிட்ட, இனிமேல் இவங்களுக்காக நீ சமைக்கக்கூடாது, அவங்க போய் அவங்களுக்கு சமைச்சுக்கட்டும், நீ வந்து அப்பாவுக்கு மட்டும் சமைச்சு கொடு அப்படின்றாரு. இதை கேட்ட அண்ணாமலை, அது உண்மைத்தாம்மா, நீ ஏம்மா உன் உடம்ப போட்டு வருத்திக்கிற, நீ பூவும் கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக சமைக்க வேண்டியதாக இருக்குல்லம்மா, நீ உன் பொழப்பையும் பார்க்கணும்ல, அதனால் நீ முடிஞ்சா எனக்கு எனக்கு வந்து விஜயா சமைச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் மட்டும் சமைச்சு இங்கே சாப்பிட்லாமா, நாங்கள் நிறையா பணம் கொடுக்குறோத்த, அவர் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி பணம் நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, வேறு யாரும் அவ்வளவு கொடுக்கல. ரோஹிணி உடனே வருது, நாங்கள் தான் கொடுக்குறோம், நீங்கள்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க, கணக்கு போட்டு பாருங்கள், தெரியும் எவ்வளோ கொடுக்குறீங்கன்ட்டு அப்படின்னு மீனா சொல்லும்போது, விஜயா வாய் அப்படியே அடைச்சி போய் நிற்கிது. அடைச்சி போய் நின்ற கையோட, இருடி உனக்கு அப்படிங்குது. உடனே ரோஹிணி கிட்ட சொல்லுது, விடுமா நீ, உனக்கு நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகுது. கிச்சனுக்கு போனவொடனே எது எங்கே இருக்குன்னே தெரியலை. தெரியாமல் இருக்கும்போது, மீனா, அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்னு கேட்கும். மீனா, சத்தம் போடாமல் இரு, நீ எதுவுமே பேசக்கூடாது அவங்கள்ட்ட, அவங்களா பார்த்து அவங்களா சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ சமைச்சு வச்சோம்னா வாயிலே வைக்க முடியல. விஜயா சமையலில் உப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருக்குது. சுருதியும் துப்பிடுது, ரோஹிணியும் துப்பிடுது, மனோஜும் துப்பிடுறாரு. என்னம்மா சமைச்சிருக்கிற, என்னம்மா காரம் உப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது, உனக்கு என்ன சமைக்க தெரியாதாம்மா, இதுக்கு முன்னே நீ தானம்மா சமைச்ச. இல்லைடா, அவள் மீனா வந்ததுலேருந்து நான் சமைக்கலையில், அதான் டச்சு விட்டு போயிடுச்சுட்டா, அதுக்காக உப்பு காரம்லாம் அதிகமாக போடுவியா விஜயா, டேஸ்ட்டு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ஒத்துக்குமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா மீனாவை பற்றி, யார் யாருக்கு எப்படி சமைக்கணும்னு? மீனாக்கு தான் தெரியும், மீனோட சமையலை யாரும் அடிச்சுக்க முடியாது, அது தெரியுமா உனக்கு, எவ்வளோ பேசுகிற நீ அனுபவி, இனிமே தான் நீ அனுபவிக்க போகிற அப்படிங்கிறாரு அண்ணாமலை.